அந்த தலைப்பு கூட நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் அழகாக தேர்வு செய்திருக்கிறார். மனித நேய திருவிழா என்று. நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களை பொறுத்தவரையில் அவர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த கோயில்களில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள், இந்துக்கள், அந்த சமயத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு மகிழ்ச்சியோடு திருப்தியோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலை அவர் தமிழகம் எங்கும் உருவாக்கியிருக்கிறார். அதே போன்று அவர் சார்ந்திருக்கக்கூடிய சென்னை பகுதியில் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அனைத்து மக்களிடத்திலும் அவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து அவர்கள் குறைகளை எல்லாம் கேட்டு அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர் செல்லுகின்ற அந்த பாணி பார்க்கும்போது அதுதான் நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். அது இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அல்லது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், எல்லோரையும் ஒருங்கிணைத்த அரசியல், எல்லோரையும் ஒருங்கிணைத்த வளர்ச்சி என்பதுதான் நம்முடைய தலைவரின் திராவிட மாடல் அரசின் அடிப்படை கொள்கை. எனவே எல்லோரையும், யாரையும் சமயத்தை சொல்லியோ அல்லது ஜாதியை சொல்லியோ இனத்தை சொல்லியோ மொழியை சொல்லியோ விட்டுவிடக்கூடாது என்பது ஒரு அற்புதமான ஒரு தத்துவம். ஏன் அந்த தத்துவம் நமக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையில் இது ஒரு சோஷியலிஸ்ட் செக்குலார், அதாவது ஒரு சமத்துவ மதசார்பற்ற நாடு என்று 2 வார்த்தைகள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இது இன்னொரு நாட்டில் இந்த வார்த்தை தேவையானா அங்கே தேவை இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, இந்த உலகத்தில் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இந்த சாதிய கட்டமைப்பு என்பது கிடையாது. இதை தயவு செய்து நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். சாதி என்கின்ற கட்டமைப்பு இந்திய துணைக்கண்டத்தை தவிர வேறு எங்கும் கிடையாது. அது இங்கு காலங்காலமாக இருந்ததா என்று சொன்னால் இல்லை. அது இடையிலே கொண்டு சுருகப்பட்ட ஒன்று. இந்த தமிழ் சமூகம், திராவிடர்கள் என்று போற்றப்படுகின்ற நாம் வடபுலத்திலிருந்து இங்கு வரை பறந்து விரிந்த இந்த இந்திய நிலப்பரப்பில் வாழ்ந்த ஒரு பூர்வீக குடிமக்கள் நாம். இந்த குடிமக்கள்கிட்ட அப்படிப்பட்ட எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் கைபர் கணவாய் வழியாக பிழைப்புக்காக இங்கே வந்தவர்கள் ஏற்படுத்திய ஒரு சாதிய கட்டமைப்பு தான் இன்றைக்கு இந்திய மக்களை பிரித்து வைத்திருக்கிறது. அதே போன்று சமயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், தமிழர்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கொண்டால், சிவனை வழிபடுகின்றவர்கள் சைவர்கள், விஷ்ணுவை அல்லது திருமாலை வழிபடுகின்றவர்கள் வைணவர்கள், அதே போன்று முருகபெருமானை வழிபடுகின்றவர்கள் கௌமாரம் என்று சொல்லுகின்ற சூரியனை வழிபாடுகின்றவர்கள், சக்தியை வழிபடுகின்றவர்கள் என்று பல்வேறு சமயங்கள் இங்கு இருந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாட்டார் குல தெய்வங்களை வழிபடுகின்றவர்கள், குலதெய்வ கோயில்களில் வழிபாடுகின்றவர்கள் என்று பல வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கிறது. ஆனால் 1800களின் இடையில் இங்கே வெளிநாடுகளிலிருந்து வந்த வெள்ளைக்காரர்களும் இஸ்லாமியர்களும் அவர்கள் இந்த நாட்டிலே கால் ஊன்றிய நேரத்தில் இந்த உருவ வழிபாட்டு முறை உள்ள அத்தனையும் ஒன்றாக இணைத்து அவர்கள் இந்துக்கள் என்று ஒரு பெயரை கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி அடையாளம். எனவே கட்டமைக்கப்பட்ட ஜாதிகள் ஒரு பக்கம், இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு மத நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகள் ஒரு பக்கம், பல இனக்குழுக்கள். நீங்கள் இப்போ சில நாடுகளுக்கு போனீங்கன்னா ஒரே இனம்தான் இருக்கும். இப்போ சைனா போனீங்கன்னா மங்கோலியர்கள், ஐரோப்பா போனீங்கன்னா ஐரோப்பியர்கள் மட்டும்தான், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனீங்கன்னா ஆப்பிரிக்கர்கள் மட்டும் இருப்பாங்க. இந்தியாவில் அப்படி இல்லை. திராவிடர்கள் இருக்கின்றோம், ஆரியர்கள் இருக்கிறார்கள், மங்கோலியர்கள் இருக்கிறார்கள், இப்படி பல இனமும் இங்கு இருக்கிறது. எனவே இந்த இனக்குழுக்களிடையே, இந்த மொழி பேசுகின்றவர்களுக்கிடையே, இந்த பல்வேறு ஜாதி என்று பிரிக்கப்பட்ட மக்களிடையே, பல சமய நம்பிக்கை உள்ள மக்களிடத்தில் ஒரு ஒற்றுமையான ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்றால், இது ஏற்றத்தாழ்வுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் சமம் என்கின்ற நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
சமத்துவம் என்ற வார்த்தை, சோஷலிஸ்ட் என்ற வார்த்தை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு இந்த கட்டமைப்பை உருவாக்கினவர்கள் அல்லது இந்த கட்டமைப்பு தொடர வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அந்த வார்த்தையை எடுக்க வேண்டும் என்று எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மதசார்பற்ற தன்மை. பல சமயங்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், ஜெயினர்கள் என்று எக்கச்சக்கமான மதத்தை சார்ந்த மக்கள் வாழுகின்ற ஒரு நாட்டில் ஒரு மதம் சார்ந்த அரசு இருப்பது நியாயமாக இருக்காது. எனவே அரசுக்கு ஒரு மதம் தேவையில்லை, அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள் மதசார்பற்ற அரசு என்று கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு மதத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்கிறவர்கள் அதையும் எடுக்க வேண்டும் என்று எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, நம்முடைய அரசமைப்பு சட்டம் நமக்கு சில அடிப்படை உரிமைகளை தந்திருக்கிறது, பல்வேறு உரிமைகளை தந்திருக்கிறது. அதில் ஒரு உரிமை என்பது ரைட் டு கான்சைன்ஸ் அண்ட் ரைட் டு வர்ஷிப். நீங்கள் இன்றைக்கு வழிபாட்டு உரிமை என்பது ஒரு மிக முக்கியமான உரிமை. அது தெளிவாக சொல்கிறது, ஒரு மனிதன் ஒரு எந்த சமயத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொண்ட சமயத்தின் வழிபாட்டு முறைகளை அவர் கடைபிடிக்கலாம், அந்த சமயத்தின் வளர்ச்சிக்காக அவர் பாடுபடலாம். டு ப்ரொஃபஸ், டு பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் எனி ரிலிஜியன் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ். இது அரசமைப்பு சட்டம் இந்திய துணைக்கண்டத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்திருக்கக்கூடிய உரிமை. ஆனால் இந்த உரிமையை கபலீகரம் செய்வதற்கு இன்றைக்கு சிலர் எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன், மதம் மாறுவது அல்லது இன்னொரு மதத்தை தழுவுவது என்பது உலக வரலாற்றில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. ஐரோப்பிய நாடுகளில் இன்றைக்கு பலர் சென்று பல்வேறு சமயங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவிற்கு சம்பந்தமே இல்லாத இஸ்லாமியம் அங்கு பரவுகிறது, பௌத்தம் பரவுகிறது, இந்து மதம் பரவுகிறது, பல்வேறு சமயங்கள் இன்னும் பரவி கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்தியாவில் பல சமயங்கள் பரவுகிறது. இது பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நிலைப்பாடே தவிர எங்கேயும் யாரும் யாரையும் வற்புறுத்தி, கட்டாயப்படுத்தி, பயப்படுத்தி மதம் மாற்றுகின்ற என்பது இல்லை என்பது நாடறிந்த உண்மை. எனவேதான் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற இயக்கங்கள் மிக உறுதியான நிலைப்பாட்டோடு அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை கடைபிடித்து இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமையான டு ப்ரொஃபஸ், ப்ரொபகேட் அண்ட் பிராக்டிஸ், ஒரு சமயத்தை ஏற்றுக்கொள்ள, அதை கடைபிடிக்க, அதற்கான பிரச்சாரம் செய்ய தந்திருக்கக்கூடிய உரிமையை கை வைக்கக்கூடாது என்று தெளிவாக இருக்கிறது. அதுதான் திமுகவுடைய கொள்கை. தந்தை பெரியார் தொடங்கி, பேரறிஞர் அண்ணா தொடங்கி, தலைவர் கலைஞர் தொடங்கி, இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வரையில் அதை தெளிவாக அந்த நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள். இதை பார்த்து மற்றவர்கள் கண்ணெரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது கிறிஸ்தவத்துக்கோ இஸ்லாமியத்திற்கோ அல்ல, அனைவருக்கும் பொருந்தும். யார் வேணா எந்த சமயத்தை வேண்டாலும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிடலாம், அதில் எதுவும் இல்லை. நான் அதிக நேரம் இல்லாத காரணத்தினால் ஒன்றை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். இந்த தேசம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது என்ன அச்சுறுத்தல் என்று நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள், நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றார். போப்பாண்டவரை பார்க்கின்ற நேரத்தில் பணிவாக கும்பிடுகின்றார், அதை சமூக வலைத்தளங்களில் போடுகிறார். நம்முடைய கிழக்காசிய நாடுகளுக்கு செல்லுகின்ற போது அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களை சந்திக்கின்ற நேரத்தில் கட்டித் தழுவுகின்றார். இங்கே 80க்கும் 20க்கும் போட்டி என்கிறார். நான் கேட்கிறேன், நீங்கள் போப்பாண்டவரை கட்டித் தழுவுகின்றவர்கள் இங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவனை உங்களோடு அணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிழக்காசிய நாடுகளுக்கு செல்லுகின்ற போது அங்கு இருக்கக்கூடிய ஷேக்குகள் அல்லது அந்த தலைவர்களை சந்திக்கின்ற நேரத்தில் கட்டித் தழுவுகின்றீர்களே, டெல்லியிலே நீங்கள் செல்லுகின்ற நேரத்தில் தெருவோரத்தில் நடந்து வருகின்ற ஒரு இஸ்லாமிய சகோதரன் நீங்கள் கட்டித் தழுவுங்கள். இதைத்தான் காந்தி செய்தார், இதைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கின்றார்.
இதைத்தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தெரு தெருவாக வீதி வீதியாக இன்று சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் ஒரு அரசியல் தலைவர் செய்ய வேண்டிய கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அங்கே சென்று உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, அங்கே சென்று உங்களுடைய சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்கு, அங்கு செல்லுகின்ற நேரத்திலெல்லாம் நீங்கள் பற்றோடு பாசத்தோடு இருக்கிறவர்கள் இங்கு ஏன் வெறுப்போடு வருகிறீர்கள், வெறுப்போடு பார்க்கிறீர்கள்? அதிலும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. அது என்ன காரண காரியம் என்றால், நீங்கள் ஒன்றை புரிந்து நீங்கள் எல்லாம் சமய போதனை செய்யக்கூடியவர்கள். நீங்கள் அன்றாக தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று, நம்ம கருத்தியல் பொருளியல் என்று சொல்லுவோம். ஒரு ஆளை கருத்து ரீதியாக புரிய வைத்து அவரை கையில் வைப்பது கஷ்டம். எனவே தான் சிலர் நிறைய குறுக்கு வழிக்கு போவாங்க. இன்றைக்கி மோடிக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு பல்வேறு நன்மைகளை இந்த மக்களுக்கு செய்து இந்த மக்களை கையில் வைத்திருப்பது என்பது கடினமான ஒன்று. அப்படிப்பட்ட அஜெண்டாவே அவங்கள்ட்ட இல்லை. அதனால மக்களுடைய உணர்வை தூண்டி உணர்வு நிலையில் அவர்களை கையிலே வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். என மக்களுடைய உணர்வை ஊட்டுவதற்காக அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்பது மதம். இதைத்தான் இனம் என்று கூறி ஹிட்லர் அங்கே ஜெர்மனியிலே செய்தார். மக்கள் நம்பினார்கள், பின்னால் சென்றார்கள், பேராபத்தை சந்தித்தார்கள். கடையில் அவனும் தற்கொலை செய்து கொண்டான். அதே போன்றுதான் இன்றைக்கு மோடி என்கின்ற மனிதனுடைய பேராபத்தை புரிந்து கொள்ளாமல் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி அறிவில் குறைந்த மக்கள் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் அவருடைய இந்த மத ரீதியான முன்னெடுப்பை அவர்கள் நம்பி ஏமாறுகின்றார்கள். அவர்களை வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டில் வாழுகின்ற சுமார் 80% இந்துக்களின் அடிவயிற்றில் அவர் கை வைத்திருக்கிறார். பெட்ரோல் விலை ஒரு சாமானிய இந்து எந்த விலைக்கு கொடுத்து வாங்குகிறார்? ஒவ்வொரு விலைவாசி உயர்ந்திருக்கிறதே, அது சாமானிய இந்து மக்களை எப்படி பாதிக்கிறது? இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் அரசாக, கார்ப்பரேட்டுகளின் அரசாக, கார்ப்பரேட்டுகளுக்காக வாழுகின்ற ஒரு அரசாக இன்றைக்கு இந்த மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் உண்மையிலேயே சென்ற வாரம் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் பார்த்த உடனே பாஸ்டர் இருந்து பெரிய உணர்ச்சி வசப்பட்டு, நாங்கள் மோடிக்கு கூட இருக்க போகிறோம், எதிரிக்கு காலில் விழுது, நல்லது நல்லது விழுங்க, இந்த எதிரி ரொம்ப மோசமான எதிரி உள்ளதை புரிஞ்சுடுங்க. இந்த எதிரி ஒன்று நீங்கள் விழுந்தோன்னே உங்களை எடுத்து முத்தமிட்டு பக்கத்தில் வைக்க எதிரி அல்ல, உங்களை காலி செய்யக்கூடிய எதிரி. இது பார்ப்பதற்கு பகட்டாக இருக்கும், பக்கத்தில் போனால் பேராபத்து. நீங்கள் தெரிந்து உங்களுடைய தலையில் தீயை வாரி போடாதீர்கள் என்ற ஒரே ஒரு வேண்டுகோளை நான் வைத்து, இன்றைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமையில் தான் இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் இருக்கிறது. கிறிஸ்தவத்தை பொறுத்தவரைத்தில் அன்பை மையமாக கொண்ட ஒரு சமயம் தான் கிறிஸ்தவம். அன்பு தான்னா கிறிஸ்தவத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பிஜேபி செய்கின்ற பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம், நீங்கள் செய்கின்ற பிரச்சாரம் அன்பை சார்ந்த பிரச்சாரம். நான் சொல்லுகின்றேன், இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு இந்த அன்பு பிரச்சாரம் தான் பேராயுதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இந்த இயக்கம் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும் என்று கூறி உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம்.